வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்ன சின்னையா, என்ன கோலம் இது? ஐயோ முருகா, கோலம் என்று சொல்லிவிட்டார்கள், கோபித்துக் கொள்ளாதே. இது கோலம் அல்ல ஈசு, வேண்டுதல். எங்க போயிட்டு வரீங்க? அதுவா ஈசு, ராத்திரி பூராவும் நீ வழியினால புலம்பிட்டு இருந்தியா, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் விடிய காலையிலேயே வெள்ளனை எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு நேரா நம்ம வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டேன். உன் கையில இருக்கிற காயம் சீக்கிரம் ஆறணும், குணமாகணும்னு முருகனுக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு உன் பேர்ல முருகன் கிட்ட ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன ஈசு? எனக்காக நீங்க கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்ததெல்லாம் தப்பு இல்ல சின்னையா. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல ஈசு, நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தியா, அதனாலதான் உன்னை எழுப்ப மனசு இல்லாம நானே உன்கிட்ட சொல்லாம அப்படியே போயிட்டு வந்துட்டேன். சரி, இங்க வரு, இந்த விபூதிய பூசிக்க. உன் கை வலியெல்லாம் பஞ்சா பறந்து அந்த காயமெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிரும். அப்பனே ஆண்டவா முருகா. ஆக்காட்டு ஆக்காட்டு ஆக்காட்டு. அவ்வளவுதான். இந்தா, இத தலைமாட்டுல வச்சு தூங்குனேன்னு வையேன், முருகன் எப்போ உனக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பான். ஈஸ்வரி, எனக்கு இல்லையா? பாத்திமா, உங்களுக்கு எதுக்கு? ஐயோ, இப்ப துளசி என்ன சொல்லி சமாளிக்க போறான்னு தெரியலையே. சொல்லுங்க பாத்திமா, உங்க வழக்கத்துல முகத்தையே காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தானே சொன்னீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த திருநீர்லாம் வச்சுக்கிறீங்களா? சின்னையா, என்ன கேள்வி இது? ஈஸ்வரிக்கு கைவலி சீக்கிரம் சரியாகணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிட்டு ஈஸ்வரிக்கு பூசி விடுறதுக்காக கேட்டேன். ஓஹோ, அதுக்குதான் கேட்டீங்களா? சரி 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 சரி. வேற எதுவும் கேட்பாங்க? புரியுது புரியுது. ஈசே, இந்த விபூதிய பூசுற நேரம் இனி உனக்கு அந்த காயமெல்லாம் காணாம போயிரும், பாத்துக்க. சரிங்க சின்னையா. சரி ஈஸ்வரி, நான் கிளம்புறேன். என்ன வரம மருதமலை மாமணியே முருகையா. டேய், வேகமா போடா, சீக்கிரமா போ. சரிண்ணா, போயிடறேண்ணா. துளசிய இன்னைக்கு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஆகணும், சீக்கிரமா போடா. அம்மாவை கொன்னுருவேன்னு இவனுங்க மிரட்டினதுக்கு பயந்துக்கிட்டு துளசியை வர சொல்லிட்டோமே. துளசி மட்டும் வந்தானா இந்த மலை மாட்டிக்கிட்ட மாட்டிப்பாளே, என்னை பார்க்க வராத. நான் ஆபத்துல இருக்குன்னு துளசிக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணுமே. என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலான்னு பாக்குறியா? துளசி கிடைக்கிற வரைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிச்சனா உங்க அம்மாவை நீ உசுரோடவே பார்க்க முடியாது. அந்த துளசி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? என்னைய அவ ஏமாத்த பாக்குறாளா? அவ போட்டோ கிழிஞ்சா என்ன, உன்னைய வச்சே இன்னைக்கு பிடிக்கிற பாரு அவளை.